என் அத்தை இன்னொரு அம்மா தானே, அவளை போய் என் கையாலேயே என்னைய குத்த வச்சுட்டியா? என் கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கை எரியுதே. இந்த கையில ஒழிச்சு அவளுடைய ரத்தம், அது வெறும் ரத்தமா? என் மேல வச்சிருந்த பாசம் இல்லையா? தயவு செஞ்சு என் அத்தையை காப்பாத்திருப்பா, என் அத்தையை காப்பாத்திரு. கத்தி எடுத்தவன் தானே கத்தியால சாவன, நான் தானே கத்தி எடுத்தேன், அப்ப நான் தானே சாவன. எதுக்கு என் அத்தையே போராட வச்சிருக்கேன்? உனக்கு உசுறு தான் வேண்டும்னா என் உசுறு எடுத்துக்க, என் உசுறு எடுத்துக்க. அந்த அரியா பொம்பளை, அந்த வெள்ள மனசுக்காரிய தயவு செஞ்சு எதுவும் செஞ்சிடாதயா. அவன் இன்னும் நிறைய நாள் வாழணும். என் அத்தையை காப்பாத்தி கொடு, என் உசுறு எடுத்துக்க. என் அத்தையை காப்பாத்தி கொடுத்துறியா? என் அத்தையை காப்பாத்திரு. காலடியில விடுது. உன் வீரத்தை இப்பதான் காட்டுவியா? எங்க அம்மா உள்ள கடக்கா, இப்போ அப்போன்னு உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல நீ தடுத்த நல்லா இருக்காத பாத்துக்கோ. நீ உள்ள வாடி. அம்மாவை சாக விடக்கூடாது. இப்ப நீ மட்டும் காப்பாத்தலன்னு வையே, நாமெல்லாம் அனாதையாக நிற்போம். வா. ஆதியோட உடம்புல இருக்கிற இதயம் வேற யாரோடதும் இல்ல. உன் வீட்டுக்காரரு வாசுவோட இதயம் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியலமா. நான் உண்மையதான் சொல்றேன் பாரதி. ஆதி சர்ஜரிக்கு நாங்க பிக்ஸ் பண்ணது வாசுவோட இதயம் தான். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. அவனுக்கு என்னடி பாவம் பண்ணா? அவளை எதுக்கடி கடத்தின? அவ தானே என்ன அந்த வீட்டை விட்டு துரத்துறதுல குறியா இருந்தா. கார்த்தியும் அவளும் சேர்ந்துக்கிட்டு அதை செஞ்சும் காட்டிட்டாங்கல்ல. இல்லனா நான் இன்னும் அந்த வீட்டுல தானடி இருந்திருப்பேன். ஏய், இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? தீபா விட போறியா இல்லையா? ஒரு சின்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டா நான் தீபாவை விட்டுடுவேன். டீலா? என்னது? நான் ஆனந்துக்கு இன்னொரு வைஃபா அந்த வீட்டுக்கு மருமகளா திரும்ப வரணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் தீபாவை விட்டுடுறேன். இல்ல முடியாது அப்படி இப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிங்க, நான் தீபாவை கொன்னு பாடி மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். குழந்தை உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா சிரிக்குது பாரு. ஆமா, கரெக்ட் தான். தேவி, 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 என் மகனுக்கும் மருமகளுக்கும் மகளா பிறந்து வந்து உன்னை பழிவாங்க போறேன். சாக போற நாளை தெரிஞ்சுக்கிட்டா வாழ போற நாட்கள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. இனிமே நீ வாழ போற நாட்கள் எல்லாம் உனக்கு நரகண்டி. முடிஞ்சு போனதை எதுக்கு கிளறிட்டு இருக்கதானா? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? முடிஞ்சு போச்சா?
அப்போ இது இதுக்கு என்ன அர்த்தம் மாயா? உண்மையை ஒத்துக்கோ. நீ சீனு மாமாவை தான் லவ் பண்றங்கற உண்மையை ஒத்துக்கோ. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இத பார்த்து நீ சொல்ற பாத்தியா? என்ன அவ்வளவு பெரிய முட்டாள்னு நினைச்சியா? அத கூட முடியாது மாயா. குடுதானே முடியாது மாயா. ஏன் இதை என்கிட்ட இருந்து மறைச்ச? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன், யார் மாப்பிள்ளன்னு. ஒவ்வொரு முறையும் ஒரு காரணத்தை சொல்லி நீ தப்பிச்சுக்கிட்டே இருந்தல.